Sony X7K 65-inch TV. Mount. இது இன்ஸ்டாலேஷன் கைடு, ஸோ வாரண்டி கார்டு, ரெஃபரன்ஸ் கைடு, சேஃப்டி இன்ஃபர்மேஷன், அதே ரிமோட், பேட்டரி, சில கிளிப்ஸு, பவர் கார்டு, பக்காவான பேக்கிங். நான் எப்பயும் போல ஒரு வார்னிங் கொடுத்துட்றேன். இது எங்களுக்கு ரிவ்யூக்கு வந்ததுனால நாங்களே அன்பாக்ஸ் பண்ணுறோம். இன்கேஸ் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணி சர்வீஸ் பர்சன் வர்ற வரையும், அதுக்கப்புறம் அவங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பார்த்துக்கோங்க. நீங்களே அன்பாக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா டேமேஜ் இருந்துச்சுன்னா மாற்றி தர மாட்டாங்க எல்லா பிராண்டுமே. 1 week later. இல்லை ராஜேஷ், இந்த போன வாரம் சோனி டிவி வந்துச்சுல்ல, அதை ரிவ்யூ பண்ணிடுவோமா? பண்ணிடலாமே. இப்போ இவ்வளோ டிவி ஆன் பண்ணி வந்துடுறேன். ரிமோட்டு மச்சி, இது முடிஞ்சா? ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருக்கேன்டா, இன்னைக்கு இந்த டிவியை முடிச்சிடலாம். ரைட்டு. ரிமோட் எடுத்துட்டு உள்ள போறேன், வா. என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிற? இல்ல ராஜேஷ், என்னடா டிவி ஆன் ஆக மாட்டேங்குது, என்னடா ஆச்சு? இங்க வந்து என்னன்னு பாரு. ரிமோட் இங்க இருக்கு, உள்ள ஏதோ சமைக்கிட்டு இருக்கான். என்ன பண்றேன்? இல்ல ரொம்ப நேரமா டிவி ஆன் பண்ண ட்ரை பண்றேன், ஆன் ஆக மாட்டேங்குது. என்னாச்சுடா? நீங்க விடிய உங்களால அது ஆன் ஆகாது. ஏன்? ஏண்டா ஏசி ரிமோட் எடுத்துட்டு வந்து டிவி ஆன் பண்ணிட்டு இருக்க? ஏசி ரிமோட்டா? அடச்சி கண்ணாடி கழட்டு. பெரிய மிஸ்கின் இவரு, கண்ணாடி போடாம வீடியோ பேச மாட்டாரு. இந்த ரிமோட். நன்றிகள். டிசைன் நல்லா இருக்குல்ல? இந்த டேபிள் மவுண்ட்லாம் பிளாஸ்டிக்ல தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி சூப்பரா இருக்கு. சோனி தான்ப்பா. சோனியில இந்த குவாலிட்டி கூட கொடுக்காட்டி எப்படி 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்குவாங்க? நீ வேற கேட்டா டிசைனும். உனக்கு என்ன சோனில பெசில்ஸ் இல்லாம வேணுமா? ஆமா. இன்னும் 1 லட்ச ரூபா கொடு, இதோட பெட்டரான பெசில்ஸே இல்லாத டிவிலாம் இருக்கு. இன்னும் எவ்வளோப்பா? 1 lakh, ஜஸ்ட் 1 lakh. ஆனால் டிஸ்பிளே பார்க்க நல்லா இருக்கு. 4K டிஸ்பிளே, ஒரு பெரிய டிவி, பார்க்கறதுக்கு ஒரு குட்டி தேட்டர் மாதிரி 65 இன்ச்சில் ஒரு செம்ம கிளாரிட்டியான டிஸ்பிளே வந்து சோனி கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்கு. பெரிய டிஸ்பிளே. இரு எப்படி நீ குறை தான் சொல்ல போற? இல்லை, இன்னொரு 3 ஃபீச்சர் இருக்கு, அதை நான் சொல்றேன், அதுக்கப்புறம் நீ உன்னோட குறைய சொல்லு. முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் குவாலிட்டி என்ஹான்ஸ் பண்றதுக்கு பார்த்தீங்கன்னா X1 4K ப்ராசஸர் ஒன்று கொடுத்துருக்காங்களாம். இது என்ன பண்ணோம் அப்படின்னா கலர்ஸ், கான்ட்ராஸ்ட், டீட்டெயில் எல்லாத்தையுமே நல்லா பூஸ்ட் பண்ணி நாய்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குமா. ரெண்டாவது ஃபீச்சர் பார்த்தா அப்படின்னா 4K X ரியாலிட்டி ப்ரோ. ரியலிஸ்டிக்காக ஒரு வீடியோ பார்த்தா எப்படி இருக்கும் அந்த டெக்ஸ்சர்ஸு, கலர்ஸு, அண்ட் அதே மாதிரி ஹஸ்டியில் 2Kலாம் வீடியோ பார்த்தோம் அப்படின்னா 4Kக்கு வந்து அப்ஸ்கேல் பண்ணி கொடுக்குமா. மூணாவது மோஷன் ஃப்ளோ. ஏதாவது நம்ம வீடியோ பார்க்குறப்ப அந்த ஒரு மாதிரி ஃப்ரேம் ட்ராப்லாம் இருக்க மாதிரி இருக்குமா, இதை ஆன் பண்ணி விட்டோன்னு வச்சுக்கோங்க, அந்த ஃப்ரேம் ஆட்டோமேட்டிக்காக இதுவே கிரியேட் பண்ணி ஃபில் பண்ணி அந்த மோஷன் ப்ளர்லாம் இல்லாமல் அந்த வீடியோ நம்மளால் பார்த்துக்கிற முடியும். அதை ஆன் பண்ணுறப்ப ஆஃப் பண்ணுறப்ப அந்த டிஃப்ரென்ஸையும் நல்லா வந்து ஃபீல் பண்ண முடியும். என்னதான் பிக்சர் குவாலிட்டி இருந்தாலும் இந்த ரேட்டுக்கு ஓலெடே வாங்கிட்டு போயிடலாம். இப்போ என்ன சோனியில் ஓலெட் டிஸ்பிளே வேணும், அவ்வளோதானே? ஆமாம். ஒரு 1 லட்ச ரூபா கொடு, ஓலெட் டிஸ்பிளேல அடுத்த மாடல் இருக்கு. 1 லட்சம். 1 லட்சம் தான். நெக்ஸ்ட் போயிடலாம். நீ தான்டா நெக்ஸ்ட் சொல்லு. நானா? ஆடியோ சூப்பரா இருந்துச்சுல. இந்த கீழே தான் அடியில் 2 ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க, 10 20 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. டால்பி ஆடியோ சப்போர்ட் வேற இருக்கு. நேற்று பத்தல சாங் வேற கேட்டேன் யூடியூப்ல. பத்தலையா சவுண்டு? நல்லா தான் இருந்துச்சு. அந்த கிளியர் பேஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் வேற கொடுத்துருக்காங்க. சவுண்ட் நல்லா நேச்சுரலாவே இருந்துச்சு. சவுண்ட் குவாலிட்டி நானும் கேட்டேன், நல்லா இருந்துச்சு. ஆனா என்ன பஞ்சாயத்து அப்படின்னா உள்ள யூஐக்குள்ள போய் பார்த்தோம் அப்படின்னா அப்பப்போ அந்த ஆப்ஷன் சரவுண்ட் சவுண்டு அது எடுக்க மாட்டேது. என்னத்த சொல்ல, அது மட்டும் தானே? அது மட்டும் தான். மிச்சபடி கூகுள் டிவியை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஆண்ட்ராய்ட் டிவியை கம்பேர் பண்றப்ப நிறைய டிஃபரன்ஸ் இருந்துச்சு. நம்ம ஏதாவது படம் பார்க்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா அதை ஆட் லிஸ்ட்ல கொடுத்தோம் அப்படின்னா டக்குன்னு பார்த்தா டிவி வந்துருது. நம்ம டிவி ரிமோட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கூகுள் டிவி ஆப் வழியா வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியுது. நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, கஸ்டமைசேஷன் இதெல்லாமே பக்காவா இருந்துச்சு. யூஸ் பண்றதுக்கும் பிரமாதமா இருந்துச்சு. ஆண்ட்ராய்ட் 11 கொடுத்துருக்காங்க. ஓஎஸ் அப்டேட் சோனியை பொறுத்தவரை எப்படியும் நல்லா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் யூஐ யூஸ் பண்றது நல்ல நீட்டா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கும். யார் யூஸ் பண்ணாலும் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் கூகுள் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்கும். இந்த இங்க ஒரு பட்டன் இருக்கா, இதை அமைக்கிட்டு பேசணும் அப்படின்னா கூகுள் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல அலெக்ஸா இருக்கு அப்படின்னா அதை கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணோம்னா அந்த ஸ்மார்ட் ஹோம் ஆக்சசரிஸ்லாம் இருக்குல்ல, ஏசி மிச்ச ஏதாவது டிவைசஸ் அதையும் கண்ட்ரோல் பண்ணாலும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். குரோம் காஸ்ட் சப்போர்ட் இருக்கு. நம்ம மொபைலை மிரர் பண்றது அப்படின்னா பண்ணலாம். ஐபோனையும் மிரர் பண்ணலாம். இந்த ஏர்பிளேன் சொல்லுவாங்கல்ல, ஐபோனு, மேக் புக்கு, இதையும் மிரர் வந்து பண்ணிக்கிற முடியும். அது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கு. யூஐ மட்டும் இல்ல, அதோட பர்ஃபார்மன்ஸுமே செம்மையா பண்ணிருக்கான். கேம் விளையாடு பார்த்தியா? கேம் ஒரு சில கேம் இருக்கு. ஆனா டிவியில கேம் விளையாடுற அளவுக்கு உங்க பெருசா மெமரி கொடுக்கல. 16 GB தான் கொடுத்துருக்காங்க. நம்ம அதை விளாண்டோம்னா ஆப்ஸ் ஸ்லோவாகும், இதெல்லாம் இந்த மாதிரி பஞ்சாயத்து இருக்கு. ஒரு சில கேம் விளாண்டு பார்த்தேன், நல்லா தான் இருக்கு.
இவ்வளவு கொடுத்து என்ன பண்ண? இங்க பாரு ரிமோட்டை, பழைய டெலிஃபோன் மாதிரி இருக்கு. கரெக்டா, ஓடிடிக்கு வால்யூமுக்கு அதுக்கு இதுக்கு நிறைய கொடுத்துருக்காங்கல்ல. இது யூஸ்வலா 2.5 லட்ச ரூபாய்க்கு டிவி வாங்கினாலும் இதே மாதிரி தான் ரிமோட் உனக்கு. அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ரிமோட்டாவது கொடுத்துருக்கலாம்ல. கொடுத்துருக்கலாம். பட் ஓகே, ஆனா எனக்கு ஒரு சில விஷயங்கள் இதுல பிடிச்சிருந்துச்சு. என்னது? இப்போ மற்ற டிவியில நான் இடி மின்னல் அடிக்கும் போது வயரு கேபிள்லாம் பிடிங்கி விடுவோம்ல, ஸோ அந்த ஒரு பிரச்சனை இதில் இல்லை. அது மாதிரி ஒரு சில ப்ரொடக்ஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ மொத்தத்தில் என்ன சொல்ல வர? இந்த டிவியில் குறைகளும் இருக்குது, நிறைகளும் இருக்குது. விலையும் அதிகமாக இருக்குது. விலை, சோனி பிராண்டிங், அந்த பிராண்டிங்க்கு நிறைய பேர் வாங்குற ஆட்கள் இருக்காங்க. ரொம்ப நாள் உழைக்கும்பாங்க, டிஸ்பிளே குவாலிட்டி நல்லா இருக்கும்பாங்க. இதெல்லாம் உண்மைதான். ஆனால் இந்த டைம் வந்து மிச்ச பிராண்டை கம்பேர் பண்ணுறப்ப ப்ரைஸிங் வந்து ஓரளவு ரீசனபிளாக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் இப்போ எனக்கு என்ன டவுட்னா வச்சு, 1 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கொடுத்து அந்த சோனி அப்படின்ற பிராண்டிங்காக மட்டும் ஒரு டிவி நீங்கள் வாங்குவீங்களா? நீ யோசிக்காத, அவங்க யோசிக்கிட்டோம். நம்ம அந்த பாட்டில் அந்த வீடியோ பண்ணலாம். இந்த கண்ணாடி எங்கே வச்சேன்?